நீங்க ரெகுலரா மெட்ரோ யூஸ் பண்ணக்கூடிய பர்சனா அப்போ வாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பேசலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்க முருகா எம்பி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, சென்னை மெட்ரோ ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யறாங்க, மெட்ரோ ஸ்டேஷனையும் ட்ராக்ஸையும் மான்சூன்ல எப்படி சேஃபா வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டு சூப்பர் சிஸ்டம் பத்தி பேச போறோம். ஒன்னு ஃப்ளட் பேரியர்ஸ், ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம். ஃப்ளட் பேரியர்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது, வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் ட்ராக்ஸ்ல இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய டிராவலை ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சென்னை மெட்ரோ ரெயில்ல 2.8 இருந்து 3 லட்சம் பேசஞ்சர்ஸ் டெய்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மான்சூன் டைம்ல ஹெவி ரெயின்னால அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு பாதிப்பு இருக்கு. லிஃப்ட்டும் எஸ்கலேட்டர்ஸும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. இதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சென்னை மெட்ரோ லிமிடெட் CMRL ரொம்ப வல்னரபிள் ஸ்டேஷனா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பேரியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி மழை தண்ணி உள்ள வராம பாதுகாத்துட்டு இருக்காங்க. few years back CMRL பைலட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. குறிப்பா சைதாப்பேட் AGDMS ஸ்டேஷன்ல ஃப்ளட் பேரியர்ஸை பயன்படுத்துறாங்க. இது ரொம்பவே போர்ட்டபிள், அது மட்டும் இல்லாம லைட் வெயிட் அலுமினியம் அலாய்னால உருவாக்கப்பட்டது. இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிறதுனால அடுத்து அண்ணா நகர் ஈஸ்ட், சென்னை சென்ட்ரல், தண்டையர்பேட்டில் இன்ஸ்டால் பண்றாங்க. லிஃப்ட்ல இருந்து எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் ரெயின் வாட்டர் உள்ள வராம ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இது அலுமினியம் அலாயினால உருவாக்கப்பட்டதுனால 2 இருந்து 3 பேர் சேர்ந்தாவே இது ரொம்பவே ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ மெட்ரோ டிராக்ஸை பத்தி பேசுவோம். மழை காலத்துல மெட்ரோ டிராக்ஸ்லயும் பிரிட்ஜஸ்லயும் தண்ணி ஒழுகிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நினைப்போம் பிரிட்ஜு தான் ஓட்டையா இருக்குன்னு. ஆனா நம்ம இன்ஜினியர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் அந்த விஷயத்தை கட்டியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம்ல இருக்கிற லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கிறது பாத்தீங்கன்னா பேலஸ்ட் கான்கிரீட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்பால்ட் மேட். இது சர்ஃபேஸை ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கும் ட்ரெயினுடைய வெயிட்டை ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கான்கிரீட். 4வது இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் டெக் இருக்கு. இந்த பிரிட்ஜ் டெக் தான் இந்த 4 லேயரையும் பிடிச்சு வச்சிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் தான் இந்த ட்ராக்கை ரொம்பவே பாதுகாப்பாகவும் வச்சிருக்கு. தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனுடைய திக்னஸ் 2 இருந்து 5 mm வரைக்கும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் 2 பக்கத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டமும் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம், ட்ரைனேஜ் சிஸ்டம். மெட்ரோ எலிவேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா மழை காலத்துல தண்ணி ஈஸியா ட்ராக்குக்கு கீழே போகணும் அப்படின்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும் போதே ஒரு கிராக் அவங்களே உருவாக்கியிருப்பாங்க. அந்த கிராக் வழியா தண்ணி பிரிட்ஜஸ்ல போகிற மாதிரியே போகுமா. இது நம்ம பிரிட்ஜுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது பிரிட்ஜ் என்னடா ஓட்டையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனா இது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ட்ராக்கை ட்ரையா வச்சுக்கிறதுக்கும் ட்ராக்கை டேமேஜ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுடைய டிராவல் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃப்ளட் பேரியர்ஸ் ஸ்டேஷனை காப்பாத்துது, வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் ட்ராக்ஸை காப்பாத்துது. குறிப்பா ட்ரைனேஜ் சேனல்ஸ் எலிவேட்டட் ட்ராக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ராக்கை ட்ரையா வச்சுக்கிறதுக்கும் குறிப்பா ஹெவி ரெயின்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு CMRLக்கு. ரொம்ப கூல்ல இன்ஜினியரிங் பயங்கரமா ஒர்க் ஆகுதுல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும் சென்னை மெட்ரோ ஈவன் ஹெவி ரெயின்லயும் எவ்வளவு ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இனி சயின்ஸ் இன்சைட்ஸ் வீடியோஸும் இன்ஜினியரிங் இன்சைட்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த தடவை பெரிய சம்பவத்துல பார்க்கலாம்.